தம்பி வந்து கழுதாவளையில் இருக்கிற இளம் விவசாயிகளில் மிகவும் ஒரு சிறந்த வளமான நிலமண்டா 3க்கு 3 அப்படி 4க்கு எடுக்கலாம். பலம் குறைஞ்ச நிலமண்டக்குள்ள நம்ம 2க்கு 2. இப்போதைக்கு வேற என்னென்ன பயிர் செஞ்சிருக்கீங்க? பொச்சிரிக்கி, நெட்டவரை இருக்கி, வெத்தில தோட்டம் இருக்கி, அதை தாண்டி மாடு வளர்க்கும் பண்ணை. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் பழமையாக ஒரு விவசாயியை சந்திக்கு அவங்களுடைய விவசாய அனுபவங்களை பற்றி அறிந்து இந்த யூடியூப் சேனலில் சின்ன சின்ன வீடியோக்களாக போட்டு கொண்டு இருக்கணும். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு இளம் விவசாயி, மிகவும் திறமையான ஒரு விவசாயி, அவர் உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விவசாயின்னு தான் சொல்லணும். அவர் நிறைய வேறு வேறு தோட்டங்களில் நிறைய பயிர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போதைக்கு நாங்கள் அவரோட கத்தரி தோட்டத்தை வந்து பார்த்து அவர்கிட்ட கத்தரி செய்ய பற்றிய அனுபவங்களை நாங்கள் பெற்று கொள்வோம். வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். தம்பியோட பேர் சொல்லுங்க. மிலோஸ்கன். எந்த இடம்? கழுதாவளை 3. கழுதாவளை 3. தம்பி வந்து கழுதாவளையில் இருக்கிற இளம் விவசாயிகளில் மிகவும் ஒரு சிறந்த ஒரு விவசாயத்தில் ஒரு அது என்னென்னு சொல்கிற ஒரு கடும் தீவிரமான ஆர்வம் உள்ள ஒரு விவசாயின்னு தான் சொல்லணும். ஒரு நிறைய விவசாயங்கள் நிறைய தோட்டங்களில் விவசாயம் செய்து கொண்டு இருக்கின்றால் நாங்கள் இன்றைக்கு உங்களோட கத்தரி தோட்டத்தை வந்து பார்க்குறோம் தம்பி. என்னன்னு சொன்னால் இது என்ன இனம் கத்தரி நடுவீங்க? இது ஹைப்ரிட் 704 செய்திருக்கிறீர்கள். இப்போ பரவலான ஒரு கருத்தொண்டு நிலவுது என்னடா தம்பி, இந்த ஹைப்ரிட் 704 நாட்டி நாங்கள் செய்கிறோம், வளர்த்தெடுக்கிறோம் பயிரை, ஆனால் காய்க்குதில்லைன்னு சொல்லி நிறைய பேர் எங்களை ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்குறாங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்போ நடுகை செஞ்சையிலேருந்து அதுக்கு போட்ட உரங்கள், நடுகை செஞ்ச அளவுகள், எப்படி நடுகை செய்யக்குள்ளே என்னென்ன மாதிரி அந்த பாத்திக்குள்ளே என்ன வெறு போட்டதா என்னன்றதை நீங்கள் ஒருக்கா தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள். அது இந்த மண்ணுகளை பொறுத்து தான் சாரும். எப்படின்னா ஒரு நிலத்தில் இப்போ வளமான நிலமண்டா இப்போ எருவெல்லாம் இந்த ஹைப்ரிட் இனத்துக்கு தேவைப்படாது. நிறைய எரு தேவையில்லை, நிறைய எரு தேவைப்படாது. இப்போ நாட்டினக்குள்ள இந்த எருவல் பயிர்கள் கூட தேவைப்படும். இப்போ ஹைப்ரிட் இனக்குள்ள நமக்கு இந்த எருவல் தேவைப்படாது. நிலத்தில் இருக்கிற வளமான நிலமண்டா எரு போடாட்டியும் பரவாயில்ல. கொஞ்சம் மணல் மண்ணாக இருந்தால் மட்டும் நடுகைக்குள்ளே பாத்திக்க கொஞ்சம் போட்டாலே போதும் பண்ணி நினைக்கிறேன். நான் அப்படி தான் செஞ்சது. இப்போ நீங்கள் நடுகை செய்யக்குள்ளே நல்ல இடவழியாக இருக்குது. எவ்வளோ இடவழி வச்சு நடுகை செஞ்சீங்க? இது வந்து 3க்கு 3 ஒரு இந்த கத்தரிக்கும் இந்த கத்தரிக்கும் இடையில 3 அடி. ஏன்னா 3 அடி இடவழி வச்சிருக்கிறீர்கள். இந்த மாதிரி பாக்குள்ளேயும் 3 அடி தான். 3 அடிக்கு 3 அடி சச்சதுரமாக இடவழி வச்சு நடுகை செஞ்சிருக்கிறீர்கள். என்ன இந்த அளவு திட்டம் தானே அதுக்கு பொருத்தமானது? இல்லை, அது ஒவ்வொரு நிலத்தை சார்ந்து தான் அந்த அளவு திட்டமும் மாறுபடும். எப்படின்னா இப்போ வளமான நிலமண்டா 3க்கு 3 அப்படி 4க்கு எடுக்கலாம். பலம் குறைஞ்ச நிலமண்டக்குள்ள நம்ம 2க்கு 2 எடுக்கிறதும் நல்லது. சரியான கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கட்டும் மணல் பூமியாண்டா இன்னும் கொஞ்சம் நெருக்கி நடினாலும் நல்லது. அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நடுகை செஞ்சதுலேருந்து உதாரணத்துக்கு நீங்கள் இந்த விதை எங்கே இருந்து எடுத்து வாங்கினீங்க அல்லது எப்படி எடுத்தீங்க? இது வந்து கடையில் வாங்கினது. ஹைப்ரிட் 704 கேட்டால் தருவாங்க. அந்த விதையை நீங்கள் நாட்டு மடை போட்டு நீங்கள் நாட்டினதா? நாட்டு மடை போட்டு நம்ம நாட்டினது. அப்போ நடுகை செய்யக்குள்ளே எத்தனை நாளையா கண்டில் நடுகை செஞ்ச நீங்கள்? இது வந்து 30 நாள் கண்டு. 30 நாளைய கண்டில் நடுகை செஞ்ச நீங்கள். நடுகை செய்யக்குள்ளே அந்த கத்தரியை நடுகை செய்கிறதுக்குரிய பாத்திகளை எப்படி அமைச்சு பாத்திக்குள்ளே என்னென்ன இடுபொருட்களை போட்டேன்? நம்ம பாத்தி ஒரு வீடு வரும் போடலை. சாதாரணமாக நம்ம மம்படியால் பாத்தி மாதிரி மம்படியால் கொத்தி பாத்தி ஆக்கி போட்டு நாட்டினது மட்டும்தான் நினைச்சிட்டு நாட்டினது தான். அதுக்கு பிறகு இப்போ என்னதுக்காக கேட்குறான்னு, இப்போ உங்களுக்கு கத்தரி நிறைய அறுவடை நடந்தது. இப்போதைக்கு கத்தரி இப்போ ஒரு பூமுறை அறுவடை முடிஞ்சு ஓய்வு நிலையில் இருக்குது, திரும்ப பூக்கு ஆரம்பிச்சிட்டு. இப்போ நான் கேட்குறேன்னா இந்த காய்க்காமலுக்கு கத்தரி நிற்கிறதுக்கான காரணத்தை கண்டுகொள்ளணும். அதுக்காக தான் உங்களுக்கு காய்ச்சிருக்கு. அப்போ நீங்கள் கத்தரி நடுகை செஞ்சதுலேருந்து எத்தனை நாளைக்கு ஒரு காப்பாச்சல ஓட்டையல் எப்படி என்ன மாதிரி அதுக்கு பராமரிக்க வந்த நீங்கள்? இது நம்ம நடுகை செஞ்சு ஒரு கிழமை அளப்பாயில் ஓடலாம். முதலாவது பசலை என்ன போட்டு? முதலாவது பசலை சாதாரணமாக வெத்திலையும் சில்லி மிச்சர் அப்படி போடலாம்.
வெத்தில பசலையும் சில்லி மிச்சரையும் மிக்ஸ் பண்ணி போட்டு போடுங்க. என்ன சம அளவில் கலந்து போட்டால் சரி. கலந்து போட்டால் சரி. இப்போ மொத்தம் எத்தனை கத்தரி இதுக்கு நடுவே செஞ்சிருக்கீங்க? மொத்தம் வந்து 2300. 2300 கத்தரிக்கு முதலாவது வயலை மொத்தம் எத்தனை கிலோ போட்டுருப்பீங்க? ஒரு 15 கிலோ 10 கிலோ மட்டும் போட்டு 10 கிலோலேருந்து 15 கிலோவுக்குள்ளே அப்படி போட்டுருக்கலாம். அது அப்படி என்ன இப்போ ரெண்டாவது பசலை அதிலிருந்து ஒரு நாடு செஞ்சதுலேருந்து ஒரு வாரத்தில் முதலாவது பயில போட்ட நீங்கள் அதிலிருந்து ரெண்டாவது பசலை எப்போ போட்டீங்க? எத்தனை நாளில் போட்டி? ஒரு கிழமைக்கு ஒரு வாட்டி. கிழமைக்கு ஒருக்கா போடணும். எப்போதும் அப்படி தான் போடுறோம். எங்களோட பகுதி மணல் நிலம் இந்த கலதாவளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற கலதாவளை தேத்தா தீவு களுவாஞ்சிக்குடி இந்த கடற்கரை ஓர பிரதேசங்களில் கடற்கரை ஓரத்து குருத்து மணல் தான். அதன் காரணமாக நாங்கள் எப்படியோ வாரத்துக்கு ஒரு தரம் உரமிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது தானே. இப்போ நாங்கள் வேறு பகுதிகளை போல் வளமான மண்ணில் இயற்கையாக வளம் இல்லை. அதால் நாங்கள் வாரத்துக்கு ஒரு தரம் உரம் போட வேண்டியிருக்கு. அப்படி நீங்கள் ரெண்டாவது உரமாக என்ன போட்டீங்க? ரெண்டாவது உரம் சில்லி மிச்சர் தான். சாதாரணமாக பிரதானமாக சில்லி மிச்சர் போட்டு வரணும். ஏன்னா சின்னலேருந்து இந்த கைப்பற்றின வேணுண்டா பக்கண்டு வளரக்கூடிய இனம். அதனால் வந்து சில்லி மிச்சர் போடுறது நல்லது. அப்படி ஏன்னா என்னன்னு சொன்னால் இப்போ சில பேர் செய்கிற இப்போ விவசாயத்தில் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும், ஆனால் அனுபவம் குறைவாக இருக்கும். அதில் சில பேர் என்ன செய்கிறான்னு சொன்னால் நடுகை செஞ்ச உடனே இப்போ அந்த ஆரம்பத்தில் பார்க்கக்குள்ள இப்படி சின்ன கண்டா தானே இருக்கிறது. அப்படி இருக்கக்குள்ள பிறகு குயிக்காக வளர்த்தெடுக்கணும் யூரியா அந்த மாதிரி போட்டுருவாங்க. போட்ட உடனே அது வேகமாக வளர்ச்சியை கொண்டு வந்துடும். காய்க்கிற திறமை குறைவாக இருக்கும். என்ன அது ஒரு காரணமாக இருக்குமா? அப்படியே இருக்கும். என்னென்னா இப்போ உடனே வந்து இந்த வளர்ந்து அடைக்கக்குள்ள வந்து இந்த காற்று உள்நுழையாதால வந்து அந்த காய்க்கிற திறன்லாம் குறைவாயிருக்கும். காற்று மற்றது அடைச்ச காரணத்தால இந்த காய்க்கிற வீதம் எல்லாம் இப்போ குறைவாயிருக்கும். ஆரம்பத்தில் நல்லா காய் பூ பிஞ்சா கிட்டந்தது தானே. இப்பயும் இந்த பூ கண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு 2ஆம் பூ முறை காய்க்கிறதுக்கு. இப்போ அதே மாதிரி நீங்கள் இப்போ 2ஆம் வயதில் போட்டதுலேருந்து அடுத்த ஒரு வாரத்தால் அடுத்த பசலை. அப்போ இப்படியே சில்லி மிச்சர் போட்டு வரக்குள்ள இடையில் ஏதாவது பசலைகள் மாற்றி போட்டீங்களா? இடையில முகம் உள்ள சாதி அறிக்கண்டக்குள்ள கொஞ்சம் அதோட யூரியா கொஞ்சம் கலந்து போடுறோம். என்னடா யூரியா கடுமையாக போட்டால் வந்து சாகர வீதம் கூடையா இருக்கு. சாகரன்னா இந்த வாடல்வாத வீதம் வந்து கூடையா இருக்கு. என்னன்னு சொன்னால் இப்போ கத்தரி செய்ய பொறுத்தவரையில் விவசாயிகள் எதிர்நோக்குற பிரதான வருத்தம் வந்து நோய் என்று சொல்லக்குள்ள கத்தரியினுடைய பாக்டீரியா வாடல் தான். யூரியா போட்டு நாங்கள் கத்தரியை செய்யக்குள்ள இந்த வாடல் வந்து வேகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் சொல்கிறேன் இல்லைண்ணே? அப்போ இந்த நாங்கள் கத்தரி நடுகை செஞ்சு இந்த கைப்பிரட்டு 704 நடுகை செஞ்சு முதலாவது அறுவடை எத்தனை நாளில் எடுக்கலாம்? 45-50 நாளுக்குள்ளே முதலாவது அறுவடை எடுக்கலாம். 45 50 நாளைக்குள்ளே காயாய வந்துடும். என்ன அப்படி காயாய வரக்குள்ளே நீங்கள் இப்போ சின்னலேருந்து போட்டு வந்த உரத்தில் ஏதாவது மாற்றம் செய்வீங்களா? நீ காய்க்க போகுது அப்படி என்று போட்டு? அப்படி எதுவும் இல்லை. சாதாரணமாக சில்லி மிச்சர் தான் போடுறேன். அப்படி அந்த காய் அந்த பெருக்கிற வீதம் குறை வேண்டாம் மட்டும் யூரியா அப்படியான பயலில் அல்வா அப்படி கலக்கல யூரியா தான் பெரும்பாலும் பாவிக்கிறோம். கொஞ்சம் சில்லி மிச்சர் தான் மெயின் பிரதான பசலையாக இருந்தாலும் யூரியாவை தேவைப்பட்டா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேர்ப்பேன் இல்லைண்ணே. இப்போ என்னன்னு சொன்னா தம்பி, உரக்கடைகளுக்கு போனால் எனக்கு இப்போ வந்து என்னென்னா சிரிப்பு வர வேணா அங்கே பார்த்தா அந்த முட்டாசி போத்தலுக்கு அந்த கடைகளில் முட்டாசி வச்சிருப்பாங்க. அது மாதிரி கலராக தான் சிவப்பு பச்சை நீலம் அப்படி இருக்கும் பார்த்துருப்பியல். அந்த உரங்கள் எல்லாம் எங்களோட பயிர்களுக்கு அவசியம்தானா? இல்லை நம்மளை அவங்க வந்து திசை திருப்பி நம்மளை அந்த கலர்கால கவர்ச்சி காட்டி நம்மளோட பொருளாதாரத்தை இழக்க வைக்கிறாங்களா? அதை எப்படி உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நம்முடைய அந்த இருக்கிறதுக்கு வேண்டியா அப்படி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கலரா போட்டா நம்மளோட பயிர் அப்படி நல்லா வரும்ன்ற ஒரு இது எண்ணத்துல நம்மள அந்த பயலையில அப்படி தயாரிக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நான் வந்து அப்படி அந்த பயலையெல்லாம் அவ்வளவுக்கு பாவிக்கிறேன். அப்படி இந்த பயலைகள் இல்லா நேரத்தில் மட்டும்தான் அதுகள் வாங்கி போடுறேன். நான் அதையும் விட இந்த விலக்கூடிய பயலைகள் தான் அது அந்த அப்படி கலர் கூடியா தான் இருக்கும். அந்த விலை குறைஞ்ச பயலைகளை தான் நான் கூடிய பாவிக்கிறேன் கூட. பசலைகள்னு சொல்லக்குள்ளே நைட்ரஜன், பொசுவரசி, பொட்டாசியம் இது 3 தான் பிரதான பசலை. இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நிறைய பசலைகள் இருக்குது. அதே இதில் இந்த நுண்ணூட்டங்கள்னு சொல்லப்படுற மக்னீசியம், சல்வர், அது கால்சியம் அப்படியான பசலைகள் போரான் அதுகள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து சில பசலைகளை சேர்த்துருக்கான், சில வகையில் சேர்க்கல. இப்போ வார இந்த எங்களுக்கு அந்த
கவர்ச்சி காட்டக்கூடிய இந்த கலர் பசலைகள் வந்து இதில் அது சேர்த்திருக்கோம், இதில் இது சேர்த்திருக்கோம், அப்படி இப்படி எல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்களே. அது என்னை பொறுத்தவரையில எனக்கு தெரியல, நான் அதை பெருசாக ஆராயிரல. சாதாரணமாக இந்த புல்லாக நம்ம பாவிக்கிற வயலை தான் பாவிக்கிறேன், நான் அதை பெருசாக ஆராயிரல. எல்லாரும் அதை வாங்கி கொண்டு எறிகிறாங்கன்னு நம்மளும் எறிகிறல. சாதாரணமாக உங்களோட அனுபவத்தில் அப்படி பச்சளையல் போட்டு தண்டாக்களுக்கு கத்தரியை பொறுத்தவரையில் அறுவடையில் எதுவும் மாற்றங்கள் கண்டிருக்காங்களா? கடுமையாக விளைச்சல் இருக்கி அப்படி இல்லை, அறுவடையில் மாற்றம் காணையில கொஞ்சம் அந்த இதில் கொஞ்சம் வளர்ற தன்மை தான் கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வளர்ற தன்மை தான் கூட இருக்கு. நைதரசன் பிரதானமாக வச்சு கொண்டு தான் அப்படியான பச்சளைகளை உருவாக்குறாங்க. கொஞ்சம் வாங்கி கொண்டு போட்டாலும் நல்லா பயிர் கொஞ்சம் முகமாக இருக்கு. ஆனால் எங்களுக்கு அந்த காய்க்கிற வீதத்தை கூட்டுமான்றதெல்லாம் கேள்விக்குறிதானே. இப்போ இந்த கத்தரி நடுகை இது எவ்வளோ காலம்? இப்போ வந்து சாதாரணமாக 5 மாதம் இருக்கு. 5 மாதமாக இருக்கு. இப்போ ஒரு 1.5 மாதத்தில் காய ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு 3 மாதம் 3.5 மாதம் காய ஆஞ்சி வைக்கிறீங்க இல்லைண்ணே. இப்போ எத்தனை தடவைகள் ஆஞ்சிருப்பீர்கள் கிட்டத்தட்ட? எத்தனை நாளைக்கு ஒரு தரம் அறுவடை செஞ்சு வந்து நீங்கள்? 6 நாளைக்கு ஒரு, 4 நாளைக்கு ஒரு, 5 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி அறுவடை செய்வீங்க இல்லைண்ணே. இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்கு 4 தடவை 5 தடவை வந்தாலும் 5 15 16 17 தரம் அறுவடை செஞ்சிருப்பீங்க இல்லைண்ணே. இப்போ இந்த கத்தரி செஞ்சு அதில் வந்து உங்களுக்கு செலவு போக லாபம் என்ன மாதிரி? நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சதா? எதிர்பார்த்த லாபம் இப்போதைக்கு கிடைக்கல. என்னென்னா ஒரு சில தவறுகள் நிறைய இதில் செஞ்சுட்டேன். என்ன காரணம்னா இதை உள்ளால வந்து ஏற்கனவே கச்சை நாட்டி இருந்தது கத்தரிக்குள்ள. அது வந்து அந்த கச்சானால வந்து நான் எண்ணெயெல்லாம் பாவிச்ச குறைவு, அந்த புழுத்தன்மையெல்லாம் கூடி போயிட்டேன். ஒரு ஒரு 3 இதில் செய்வோம் போட்டு செஞ்சு பார்த்தது, அது சரி வரல. இப்போ கத்தரி 2 லைனுக்கு இடையில கச்சா நடுகைஞ்சிருந்தேன். அது எப்படி கச்சா உங்களுக்கு வெற்றி அளிச்சதா? கச்சான்ல சரியான வெற்றி, சரியான வெற்றி. அதனால் ஆரம்பத்தில் கத்தரி கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. இப்போ கத்தரிக்காய் என்ன விலை போகுது? இப்போ வந்து சந்தையில் வந்து இன்றைக்கு வந்து 180 ரூபா போகுது. 80 ரூபா போகுது கைப்பற்றி. 180 ரூபான்றது கைப்பற்றி கத்தரிக்காய்க்கு ஒரு நியாயமான விலை என்று நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையிலே நியாயமான விலை. 150 ரூபாய்க்கு மேலே இருந்தாலே நியாயமான விலை தான். 150 ரூபாய்க்கு மேலே கிடைச்சாலே கைப்பொருள் கத்தரிக்காய்க்கு நியாயமான விலை தான். இருந்தாலும் விவசாயிகள் வந்து இப்போ இப்படி தானே, விவசாயிகள மனசு வந்து ஒரு நல்ல மனசு, தம்பியை போல் நான் தம்பி சொல்கிறது பார்க்குற உங்களுக்கு தெரியும். விவசாயி வந்து எப்பயும் எங்களுக்கு ஒரு நியாயமான விலை கிடைச்சா போதும், நியாயமான விலைக்கு நுகர்வோருக்கு போய் சேரணும் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த 130 ரூபா அல்லது 150 ரூபா அல்லது 160 ரூபாய்க்கு நம்ம கத்திரிக்காய் போனால் போதுமென்று எதிர்பார்க்கக்குள்ள அது 500 ரூபா 600 ரூபாய்க்கு தானே போய் சேருது மக்களுக்கு. அதுவும் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். என்ன செய்யறது, அது சம்பந்தம் உங்களோட கருத்து என்ன? நம்மளோட கருத்துண்டு என்ன, அது ஒவ்வொரு ஆளோட இந்த வியாபாரிகளை பொறுத்தது. ஒரு சில வியாபாரிகள் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை அப்படி கொடுக்கக்கூடிய வியாபாரிகள், ஒரு சில வியாபாரிகள் அளவுக்கு மிச்சமாக எடுக்கிற கூடியதாக இருக்கும். உண்மையில் என்னண்டா இப்படித்தானே தம்பி, இப்போ 600 ரூபாய்க்கு மக்களுக்கு கத்திரிக்காய் போகுதான்னு சொன்னால் நமக்கு ஒரு 400 ரூபாய் 450 ரூபாய்க்கு காசு வந்து சேரணும். ஆனால் நமக்கு 150 200 ரூபா தான் வருது. ஆனால் மக்களுக்கு கத்திரிக்காய் வந்து 600 ரூபாய்க்கு போய் சேருது. இப்போ இந்த இடையில இருக்கிற அந்த பெரிய ஒரு லாபம் ஒரு தரகர்கள் தான் எடுத்துக்கொள்கிறாங்க, என்ன இடையில போகுது. அப்போ அது விவசாயிக்கு கஷ்டப்பட்டு வெயிலில் மழையில் சொல்லி கிடந்து கஷ்டப்பட்டு இந்த கத்தரியெல்லாம் சரியான என்ன இந்த தூசி என்ன அஸ்மா வராதாக்களுக்கு கூட அஸ்மா வரும். கத்தரிக்குள்ளே இருந்து வேலை செஞ்சு புல்லு பிடுங்கி கத்தரிக்காயக்குள்ளே வாழ்க்கையிலே அஸ்மா இல்லாதவர்களுக்கு கூட அஸ்மா வர அளவுக்கு இந்த இது தூசி இருக்குது. இதில் அந்த மாதிரி தூசி வெயிலில் எல்லாம் கிடந்து இந்த இவ்வளோ கத்தரியை பராமரிக்கிறேன் சின்ன வேலை இல்லைன்னு களை எடுத்து தண்ணி அடித்து என்னண்டா நாங்கள் இப்போ மற்ற பிரதேசங்களை போல் பாய்ச்சுறதெல்லாம் இல்லை, தண்ணி கோச்சு பிடிச்சி தான் அடிக்கிறேன். நீ என்ன எவ்வளோ நேரம் எடுக்கும் உங்களுக்கு இவ்வளோ தண்ணி அடிக்க? இதுக்கு சாதாரணமாக ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எடுக்கும். 2.5 3 மணி நேரம் தண்ணி அடிக்கிறதுக்கு எடுக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிக்கணும். எங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் இந்த நிலத்துக்கு தண்ணி அடிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் தண்ணி அடிக்கிறது 2.5 3 மணி நேரம் நேரத்தை செலவிட்டு கொண்டே இருக்கிறோம். இப்போ இந்த கத்தரியை இப்போ ஒரு நாட்டி நீங்கள் அந்த முதலாவது தலைக்காய் என்று சொல்லுவோம் தானே, முதலாவது அறுவடை, அதுக்கு இடையில் இந்த கத்தரியை காய்க்கிறத தூண்டணும் அல்லது கூடுதலாக பூக்க வைக்கணுமன்றதுக்காக விசேஷமாக ஏதாவது மருந்துகள் பாவிச்சனீங்களா? இந்த கைப்பற்றி இனத்தை பொறுத்தவரையில் அதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலையில் வந்து பாவிக்கிறது தான். இந்த
அப்படி பாவிச்ச மருந்துகள் ஒரு சொன்னா கொஞ்ச நாள் வந்து சர்மிச் அப்படி ஒரு எண்ணெய் வந்தது. அது வந்து போக்குறதுக்கு நல்ல ஒரு எண்ணெய் நான் நினைக்கிறேன். என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. இப்போ கொஞ்சம் குறைவு. நான் இப்போ பாவிக்கிறல அப்படியான எண்ணெயில் சாதாரணமா நார்மலா தான் செய்யறேன். விலை குறைவால இடையில கொஞ்ச நாள் கடுமையா விலை குறைஞ்சிருந்தது. ஒரு எல்லாம் போனது கத்திரிக்காய். இப்போ அதனால உங்களோட அந்த செலவை குறைஞ்சிருப்பீங்க தான் செய்யறேன். இப்போ கத்தரி காய் இருக்கு தானே, இது நீங்கள் அந்த விவசாயத்தை உண்மையாக ஒரு விரும்பி செய்கிற ஒரு இளைஞன்றதால உங்கள்கிட்ட கேட்கணும். சில வியாபாரிமார் வந்து கேட்குறாங்க, கத்தரிக்காய் கலர் குறைவுன்றாங்க. இந்த கத்தரிக்காய்க்கு கலராக விவசாயியா போகிறேன். அதுக்கு நம்ம நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரலையா? கத்தரிக்காய் கலர் குறைவாரிக்கின்ற நமக்கு வந்து என்னண்டா இந்த பசல குறைபாடுலாம் நான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்னண்டா இந்த பசலையும் இந்த கிளைமேட்டும் அதுக்கான ஒத்து வரல. அப்படியான நேரங்கள்ல கத்தரிக்காய் கலர் மழை டைம்ல எல்லாம் வந்து அந்த காயெல்லாம் வந்து கொஞ்சம் புள்ளி விழுந்தாலும் காய் வந்து நல்லா இருக்கும், நல்ல கலரா இருக்கும். இந்த வெயில் டைம்ல வந்து காய் கொஞ்சம் இந்த வெயில் படுறதால நேரியா வெள்ள அடிக்க இருக்கும். இப்போ அதை வந்து நாங்க ஒன்றும் செய்யலாது. இயற்கையான சூழ்நிலை அப்படி வரக்குள்ள ஒன்றும் செய்யலாது. இருந்தாலும் வந்து விவசாயி வந்து தினசரி கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். தம்பி உண்மையில் இப்போ இப்போதைக்கு வேறு என்னென்ன பயிர் செஞ்சிருக்கீங்க? இப்போதைக்கு வந்து கொச்சிரிக்கி வேற ஒரு தோட்டத்தில் இருக்கு, கொத்தவரை இருக்கு, வெத்தில தோட்டம் இருக்கு, அவ்வளோ மாதிரி. அதை தாண்டி மாடும் வளர்க்கும், பண்ணல் பசுகளும் வளர்க்குறீங்க. இப்போ பார்த்தா தெரியும். என்னென்னு சொன்னால் தம்பி வந்து உண்மையிலே ஒரு விவசாயத்தை உயிராக நினைச்சி செய்கிற ஒரு ஆள். பார்த்தலன்னு சொன்னால் இப்போ இந்த தோட்டத்தில் வந்து கத்தரி செஞ்சுருக்கிறாரு, இன்னொரு தோட்டத்தில் மிளகாய் செஞ்சுருக்காரு, இன்னொரு தோட்டத்தில் கொத்தவரை செஞ்சுருக்கிறாரு, இன்னொரு தோட்டத்தில் வெத்தில தோட்டம் இருக்குது, இன்னும் ஒரு இடத்துல வந்து பால் பசு வளர்க்குற பண்ணை ஒன்று வச்சிருக்கிறாரு, அது வீட்டோட வச்சிருக்கிறாரு இல்லைன்னு. இப்படி இவ்வளவையும் தம்பீர தலைமையில் அவங்க அந்த குடும்பம் வந்து ஒத்து எல்லாரும் செயற்பட்டு இவ்வளவு விடயங்களையும் கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. உண்மையிலே தம்பிக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் நாங்கள். நன்றி. என்னென்னு சொன்னால் இப்போதைய இளைஞர்கள் வந்து விவசாயத்திலேருந்து ஒதுங்குறது தான் கூட காரணம். என்னென்னு சொன்னால் நாங்கள் விவசாயத்தில் இருந்தோன்னு முன்னேறலான்ட்டு ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்கள் தம்பி, நாங்கள் இப்போ வெளிநாட்டிலேயோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல கிடந்து படுற கஷ்டத்தை விவசாயத்தில் பட்டால் உழைக்கலாதா? நான் வந்து 3.5 வருஷம் வெளியில் இருந்தேன். அப்போ வந்து இங்கே இருந்ததுக்கு அங்கே இருக்கிறப்ப ஒரு அடிமையான இதெல்லாம் இருக்க, அடிமை மாதிரியான ஒரு மனநிலாம் இருக்கும் நமக்கு. நம்ம இன்னொரு நிம்மதியான வாழ்க்கையும் இருக்காது. எப்படின்னா வேலைக்கு போகிற ரூமில் இருக்கிற, வேலைக்கு போகிற ரூமில் இருக்கிற. விவசாயம்ன்றது அப்படி இல்லை. நம்ம நிம்மதியான ஒரு மனதுக்கு ஒரு பிடிச்சி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்னை பொறுத்தவரையில். அதையும் தாண்டி நம்ம நினைச்ச நேரம் ஓய்வெடுத்து கொள்ளலாம், அதே சமயம் நம்ம நினைச்ச நேரம் பயிர் செஞ்சு அந்த வேலையை செஞ்சு கொள்ளலாம். நம்ம தான் முதலாளி என்ற ஒரு எண்ணத்தில் நம்ம செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேற களத்தொழில எல்லாம் எனக்கு அந்த பரோட்டா அதெல்லாம் போட தெரியும், அதுலேயும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சினான். அதில் வந்து நிம்மதி இருக்காது. என்னென்னா நேரத்தோட எழும்ப வேண்டியிருக்கும், டைமுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கும், அப்படியான சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இது வந்து அப்படி இல்லை. நமக்கு நினைச்ச நேரம் தண்ணி அடிக்கிற நினைச்ச நேரம் தண்ணி அடிச்சு கொள்ளலாம். ஒரு சந்தோஷமாக செய்யக்கூடிய மனதுக்கு நிம்மதியாக. இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் வந்து ப்ரெஷர் அப்படியான ஒரு பிரச்சனைகள் இல்லாமலுக்கு நம்ம நினைச்ச மாதிரி நினைச்ச நேரம் நினைச்ச வேலையை செய்யக்கூடிய ஒரு தொழில் விவசாயம்தான். நன்றி தம்பி. ஏன்னா உங்களோட தோட்ட வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருந்தவங்களை ஒரு எங்களோட சேனலுக்காக உங்களோட பொன்னான நேரத்தை நாங்கள் பறிச்செடுத்துட்டோம். அதுக்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு தரம் நன்றியை சொல்லி நன்றி, வணக்கம்.